எவன் இல்லாம போய் ஒரு சீட்டை வாங்கிட்டு போய் நேற்று வந்த ஓபிஎஸ் எல்லாம் எத்தனை எங்க இருந்தவர் ஒரு சிஎம் வந்து அதிமுக இருந்தவருக்கு இன்னைக்கு வந்து அடுத்த நாள் சீட்டு கிடைக்கும். எப்படியாவது ஒரு வாய்ப்பு கிடைக்க கிட்ட வரும்போது எனக்கு தான் ஒரு சீட்டு கிடைக்கும்னு வரும்போது என்ன சதி நடந்ததோ தெரியல சார். கடைசி கட்ட சதிம்பாங்க இல்லையா, அதுல நான் வீழ்த்தப்பட்டேன் சார். என்னை விட ஒரு சிறந்த ஆளு கன்னியாகுமரியிலயோ இல்ல நாகர்கோயிலையோ விட்டுருந்தா நான் இது வருத்தப்பட மாட்டேன் சார். மக்களிடம் நல்ல தொடர்பு உள்ளவர்களுக்கு தான் சீட்டு கொடுப்போம் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் இங்க வந்த பிறகுதான் தெரியுது எப்படி ஏமாற்றப்படுகிறாங்கிறது. அரசியல்ல புதுசாலாம் நீங்க என்ன எதிர்பார்த்து நீங்க ஏதோ வந்துரும் அப்படிலாம் நினைக்காதீங்க, வர விட மாட்டார்கள். மன வேதனையில இன்னைக்கு விலகுறேன் சார். அதாவது நிலவும் சூரியனும் ஒண்ணு என்னைக்குமே சேராதும்பாங்க, அதே மாதிரி நம்ம வாழ்க்கையும் அமைஞ்சு போச்சு. நீ வந்து கடைசியாக கஷ்டம் தான் படணும், நீ வந்து கல்யாணம் இந்த ஸ்கூல் கட்டி கொடுக்கறதா வகுப்பறை கட்டி கொடு, இதுதான் தலையெழுத்துங்கிற மாதிரி பாருங்க. எந்த காலத்திலேயே பாருங்க, ஒரு அண்ணா நகர்ல பாருங்க மோகன், அவர் பையன் கார்த்திக் மோகன் பாத்தீங்களா, ராணிப்பேட்டையில மினிஸ்டர் காந்திக்கு இடம் இல்லைன்னு சொன்னாங்க, வினோத் காந்திக்கு திரும்பவே அதே மினிஸ்டர் உங்களுக்கு தெரியும், காந்தி மினிஸ்டர் தான் இருக்கிறாரு. பொன்முடி மினிஸ்டர் அவர் பையன் கௌதம் சிகாமணி, அன்பில் பொய்யாமலி அவர் பையன் மகேஷ் அன்பில் பொய்யாமலி, KN நேரு அவர் பையன். அப்போ என்னுடைய உழைப்பும் எல்லாமே வீணா போயிடுமோங்கிற ஒரு ஆதங்கம் மனசுக்குள்ள கொதிச்சுட்டு இருந்தது சார்.